நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களுடன் இணைவதில் ரொம்ப மிக்க மகிழ்ச்சிங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 87,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு 64,000 கிலோமீட்டர் பெட்ரோல் ஓட்டிட்டு கேஸ் போட்டேங்க. முதல்ல வந்து பெட்ரோலே ஓட்டலான்னு தான் வண்டி எடுத்தேங்க. ஆனால் இருந்தாலும் எல்லாம் கேஸ் போட்டுறதுனால நாமளும் கேஸ் போட்டுக்கலாம் போட்டேங்க. 64,000 கேஸ் போட்டு இப்போ பார்த்திங்கன்னா 23,000 கிலோமீட்டர் வண்டி ஓடிடுச்சுங்க. அதேமாரி காலையில் கேஸ் போட்டால் காலையில் வண்டி ஸ்டார்ட் பண்ணால் பெட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் பெட்ரோல் ஓடுங்க. கூலிங் அதிகமாக தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் பெட்ரோலே ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நார்மலாகவே கேஸுக்கு மாறிக்கும். இந்த இது பார்த்திங்கன்னா காலையில் மட்டும்தாங்க. ஒரு டைம் வண்டி ஸ்டார்ட் ஆகி கேஸில் ஓடி வண்டி இன்ஜின் ஹீட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக அது கேஸில் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு வித்தின் 5 செகண்டில் பார்த்திங்கன்னா கேஸுக்கு மாறிக்கும். அதே மாதிரி நம்ம கேஸில் தான் ஓட்டணும், பெட்ரோல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சதே ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டிங்கன்னா வண்டி ஐடியில் ஸ்லோவிலே அப்படியே ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஓட்டுனதே வண்டி ஆஃப் பண்ணிடலாங்க. ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஓடினா போதும். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த செகண்டே கேஸுக்கு மாறிக்கிங்க. பெட்ரோல் ஓட்டுனா அந்த மாதிரி செய்யலாம். இல்லை நான் கேஸில் ஓட்டுற மாதிரி இருந்தாலும் உடனே ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீட்லேயே ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் ஓட விட்டிங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிடலாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சிங்கன்னா அதுக்குள்ளங்காட்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வாட்டர் லைனில் சூடு ஏறின்னு நினைக்கிறேங்க. ஹீட் ஆச்சுன்னா நார்மலாகவே ஸ்டார்ட் பண்ண அடுத்த செகண்டு மாறிக்கும். இல்லை நான் ஓடினாலும் போகிறல அப்படின்னா நீங்கள் ரன்னிங் காலையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் போகிற வரைக்கும் பெட்ரோல் ஓடுங்க. அதுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக கேஸுக்கு மாறிக்கும். கொஞ்சம் ரேஸில் ஓடி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஸ்லோவாகி நார்மலாக ஓடுங்க, ஐடியில் ஓடும். அதே மாதிரி தாங்க சிஎன்ஜியாக இருந்தாலும் இப்போ பாருங்கள் நல்லா ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸ்டார்ட் பண்ணாதனால ஒரு நிமிஷம் ஓடிச்சுன்னா மறுபடியும் திருப்பி ஸ்லோவாகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம வண்டி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு சிலர் கேஸ் போட்டால் வண்டி உதறிக்கிட்டு ஓடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. பார்த்திங்கன்னா கேஸ் போட்டது 24,000 கிலோமீட்டர்கிட்ட எவ்வளோ நாள் சீக்கிரமாக ஓடிடுச்சுங்க. ஓடுன்னு தெரியல. இருந்தாலும் பெட்ரோலாக இருந்தால் எவ்வளோ காசு செலவாகிருக்கும். ஆனால் இதில் பெட்ரோலுக்கும் இங்கே சிஎன்ஜிக்கு எவ்வளோ சேவ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள். கடைசியில் கண்டிப்பாக சொல்கிறேங்க. எவ்வளோ பெட்ரோல் ஓடிச்சுன்னா நமக்கு எவ்வளோ செலவாகும், அதே சிஎன்ஜியில் ஓட்டினா எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத கரெக்டாக கடைசியில் சொல்கிறேங்க. வீடியோ அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இன்னும் ஒரே இது என்னென்னா பெட்ரோல் ஓடுற பார்த்திங்கன்னா டயர் கொஞ்சம் கம்மியாக தேஞ்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ சிஎன்ஜியில் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக தேய்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கனாலும் இப்போ பெட்ரோல் ஓடுற பார்த்திங்கன்னா 4 டயர் ஈவனாக தேயும். இதில் பார்த்திங்கன்னா சிஎன்ஜியில் ஓடுறதுனால ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு தேயாமல் நல்லா இருக்குது. 20,000 கிலோமீட்ரு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 5,000 கிலோமீட்ரு இது ஃப்ரண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருக்குது. டயர் போட்டும் பார்த்திங்கனாலும் சிஎன்ஜி போட்டது தான் டயர் போட்டேங்க. அப்போ இருந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இது ஃப்ரண்ட் ஒரு 5,000 கிலோமீட்டர் அலைன்மெண்ட் பார்க்குற வரைக்கும் ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஓடி இப்போ ஃப்ரண்ட் எடுத்து போட்டாங்க அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. அதே பார்த்திங்கன்னா பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு 5,000 கிலோமீட்டரில் ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேஞ்சிருக்கிற மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் பார்த்திங்கன்னா உள் சைடு அடிச்சிருக்கு. எப்போயுமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயர் தான் அடிக்கும். ஆனால் இதில் சிஎன்ஜி டேங்க் கொஞ்சம் பெருசாக வெயிட்டாக இருக்கிறனாலங்க பேக் டயரு அடிச்சிருக்கு. இப்போ சிஎன்ஜி டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு இது 65 கிலோ, எம்டி வெயிட்டு 65 கிலோன்னு சொன்னாங்க. இப்போ இது 65 கிலோ இருக்கிறதுனால அது இல்லாமல் லோடு பிடிச்சா ஒரு 10 கிலோ பிடிக்கிற ஒரு 9 கிலோட்ட பிடிக்கிறனாலங்க ஒரு 65-75 கிலோ வெயிட்டாக இருக்கிறனால கொஞ்சம் பேக் டயர் அதிகமாக கொஞ்சம் தேயுதுங்க. நார்மலாக பார்த்தா ஃப்ரண்ட் டயர் தான் தேயும். எல்லா கார்லேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயர் தேயுங்க. இது கொஞ்சம் லோடு அதிகமாக இருக்கிறனால பேக்கில் சிஎன்ஜி இருக்கிறனால கொஞ்சம் ஃப்ரண்ட் டயரோட பேக் டயர் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேயிற மாதிரி இருக்குது. அதனால் நாமளும் ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒருக்கா அலைன்மெண்ட் 5,000 கிலோமீட்டரில் பார்த்தனாலும் 2 அலைன்மெண்ட்டுக்கு ஒருக்கா கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட் டயரு பேக் டயர் மாற்றி போட்டுக்க ரொம்ப பெட்டருங்க. ஃப்ரண்ட் டயர் வந்து பேக் தூக்கி போட்டு ரொட்டேஷன் பண்ணி போட்டு ஓகேங்க. இல்லை அப்படி போடல அப்படின்னா 4 டயர் ஒரே டைமில் போட்டாலும் கண்டிப்பாக பேக் டயர் வந்து ஃபஸ்ட்டு தேஞ்சிரும்னு நினைக்கிறேங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெட்ரோலில் 65,000 கிலோமீட்டர் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா வண்டியில் வந்த டயர் 5 டயரும் கலந்துதான் ஓட்டுனேன். அது 65,000 கிலோமீட்டர் சாலிடாக வந்துச்சு. அப்போ கொஞ்சம் ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டயரு வேறு டயர் எடுத்து போட்டேங்க. இது பார்த்திங்கன்னா அப்போலோ டயரு கொஞ்சம் 165 போட்டேங்க. 155னா கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது வண்டியில் வர டயருங்க. இது பார்த்திங்கன்னா 165னால கொஞ்சம் டயர் அகலமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 55 விட கொஞ்சம் அகலங்க. 55 இருந்தால் கண்டிப்பாக அகலம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இது 65னால கொஞ்சம் டயர் அகலமாக இருக்கிறது. அதனால ரோட்டில் கிரிப்பாக பிடிச்சி போகிற மாதிரி இருக்குங்க. சைட்லாம் வண்டி ரன்னிங்கில் ஆடுறதே இல்லை, நல்லாயிருக்கு. பழைய டயர் இருந்ததுக்கு இது கொஞ்சம் அகல டயர் போட முடியும். கொஞ்சம் மைலேஜ் மட்டும் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் குறையிற மாதிரி இருக்குதுங்க. ஆனால் மைலேஜ் குறையாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் கண்டிப்பாக மைலேஜ் குறையிற மாதிரி இருக்குது.
ஃபஸ்ட்டு சிஎன்ஜியில் வந்த மைலேஜோட கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஆனால் பெட்ரோல் வந்து எந்த அளவுக்கு குறையுமா அதே மைலேஜ் வருமானு தெரியலைங்க. நான் சிஎன்ஜி போட்ட பின்னாடி தான் அகல் டயர் எடுத்து போட்டேங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்த டயர் தான் இருந்துச்சுங்க. வண்டியில் வந்த 155 டயர் தான் பெட்ரோல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் மறுக்க திருப்பி 165 எடுத்து போட்டேங்க. அது மாதிரிங்க சிஎன்ஜி போட்டதுலேருந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க வண்டி வேகத்தடையில் இறங்கினா ஆஃப் ஆயிரும், வண்டி ஜர்க்கில் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனால் நம்ம வண்டி இது வரைக்கும் 23,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு சிஎன்ஜியில். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது இல்லைங்க. ஃபஸ்ட்டு போடுறப்ப எவ்வளோ மைலேஜ் வந்தது அதே மைலேஜ் தான் வந்துக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் மைலேஜ் குறைஞ்ச மாதிரியும் இதான மாதிரி எந்த இதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி வண்டி ஃபஸ்ட்டு எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோ அதே அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டி சுண்டிக்கு போகிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சிஎன்ஜி போட்டால் வண்டி உதறிட்டு ஓடிச்சு, பிக்கப் இல்லைன்னா நீ ப்ளக்கு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சொன்னாங்க. ஆனால் நம்ம வண்டி அந்த எதுவுமே அந்த பிரச்சனை இல்லைங்க. இல்லாமல் என்னென்னாங்க நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 23க்கு மாடலுக்கு மேலே வந்து ஷிஃப்ட் இன்ஜின் வர்ற வண்டிங்க. அதனால பார்த்தீங்கன்னா டபுள் இன்ஜெக்டர் வண்டின்னு சொல்லுவாங்க. 8 இன்ஜெக்டர் வண்டிங்க. 8 இன்ஜெக்டர். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ஜெக்டர் மட்டும் இருப்பாங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. 22 வரைக்கும் வந்து மாடலை. நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஷிஃப்ட்டு காரில் வந்து இல்லைங்களா, அந்த இன்ஜின் தான் நம்ம வண்டியில் வரதுனால மைலேஜ் பெட்ரோலுக்கு 19 வந்துச்சுங்க. அதனால் சிஎன்ஜிக்கு மைலேஜ் ஜாஸ்தி வரும். அது எவ்வளோ வருதுன்னா நான் கரெக்டாக கடைசியாக வீடியோவில் சொல்கிறேங்க எவ்வளோ மைலேஜ் வருது அப்படின்னு. கரெக்டாக எனக்கு எவ்வளோ மைலேஜுக்கு வருது அப்படிங்கிற நான் கரெக்டாக அக்யூட்டாக சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு வந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா எல்பிஜிக்கு தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சிஎன்ஜிக்கு நல்லா இருக்காது, மைலேஜ் கண்டிப்பாக கம்மியாக தான் வருங்க. அது பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு 13 வந்தனால சிஎன்ஜி கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். இப்போ வர வண்டிலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலுக்கு நல்லா மைலேஜ் வரதுனால இதுக்கு சிஎன்ஜிக்கு கண்டிப்பாக மைலேஜ் ஜாஸ்தியாக வருதுங்க. வண்டி அதேமாரி ஸ்டார்ட் பண்ணால் எந்த இதுவுமே இல்லாமல் நாய்ஸ் இல்லாமல் எப்படி ஃபஸ்ட்டு ஓடிக்கிட்டு இருந்தால் அதே மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த இதுவுமே இல்லைங்க. அவ்வளோதான். சிஎன்ஜி சும்மா லைட்டு ஒரு ஷேக் ஆகும், அவ்வளோதான். அந்த வண்டியில் பார்த்திங்கன்னா அந்த ஜர்க்கிலலாம் எதுவுமே இருக்கிறதுல அந்த கேஸ்க்கு மாற சவுண்ட் மட்டும் லைட்டு சடக்குன்னு கேட்கும், அவ்வளோதாங்க. அப்படிங்கிற மாறிக்கும். அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த சிஎன்ஜியோட இது பார்த்திங்கன்னா மீட்டரோட இருக்குங்க. ஆனால் இது உள்ளே கொடுத்துட்டாங்க, வெளியே கொடுத்துட்டா நல்லாயிருக்கும். இப்போ கிட் உள்ளே மாற்றுறதுனால கிட்லேயே மாட்டிக்கிறாங்க. இதுதாங்க சிஎன்ஜியோட நம்ம மீட்டருங்க. எவ்வளோ ப்ரெஷர் இருக்குதுன்னு இந்த மீட்டரை வச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆட்டோலையும் பார்த்திங்கன்னா வெளியிலே கொடுத்துருக்குறாங்க. நம்ம உள்ளே இருக்கிறதுனால அதை நம்ம அந்த அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் நம்ம வெளியிலே இதிலே வச்சு பார்த்துக்கலாங்க. நம்ம எவ்வளோ சிஎன்ஜி இருக்குது அப்படிங்கிறத இதிலே பார்த்துக்கலாம். இந்த மீட்டர் வச்சாவே கரெக்டாக காட்டுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு இப்போ நான் ஃபுல்லாக கேஸ் நேற்று அடிச்சுட்டு வந்தேங்க. அடிச்சுட்டு வந்தபோது இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஓடி இருக்குதுன்னா கிலோமீட்ரு கம்மியாக தாங்க ஓடி இருக்குது. ஒரு 24 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. 24 கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு கூட ஆஃப் ஆகலை. நீங்கள் எல்லா லைட்டுமே 4 லைட்டுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 20 கிலோமீட்டர் ரன்னிங் ஆஃப் ஆயிரும். நான் வந்து எம்டி வந்தனால 20 கிலோமீட்டர் வந்து 24 கிலோமீட்டர் ஓடி ஆஃப் ஆகிறீங்க. ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள கண்டிப்பாக ஃபஸ்ட் லைட் ஆஃப் ஆயிருங்க. அதுக்கு அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்லோ ஆகிடுச்சு பாருங்கள். இது வரைக்கும் வண்டி ரேஸில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ காலையில் ஸ்டார்ட் பண்ணால் நார்மலாகவே ஐடியில் ஓடுற கொஞ்சம் ரேஸ் ஆகி அந்த என்ன சொல்கிறதுங்க, அந்த ஸ்லோ ஸ்பீடு சென்சார் வந்து கரெக்டாக நார்மலாக குறிப்பிட்ட ஸ்பீடு ஓடித்தான் மறுக்க ஸ்லோவாகும். அது எல்லா கார்லேயும் மாருதி பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியிலும் அதே மாதிரி தாங்க இருக்குது. இந்த வண்டியில் அதே மாதிரி தாங்க. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் ஒரு நிமிஷம் ரேஸில் ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இன்ஜின் சவுண்டே கேட்காது. இன்ஜின் ஓடுதா இல்லையா அப்படிங்கிறதோட தெரியாதுன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு சவுண்டு நார்மலாகவே ஆயிடுச்சு. இப்போ சவுண்டு ரொம்ப கம்மியாக தான் ஓடுதுன்னு வச்சுங்களாங்க. அதே மாதிரி வண்டி இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்தால் எந்த வைப்ரேஷன் எதுவுமே இல்லைங்க. இப்போ வண்டியில் பார்த்தீங்கன்னா வண்டி இன்ஜின் ஓடிக்கிட்டு இருக்காங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலும் இந்த ஃபஸ்ட்டு லைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுங்க எரியுங்க. அதுக்கு மேலே ரெண்டாவது லைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு மேலே ஓடுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லைட்டாக வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நாம் லாஸ்ட் லைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடைசி லைட்டு எரியிறப்போ ஒரு 70-80 கிலோமீட்டர் ஓடுங்க. ரெட் லைட் விழுந்துன்னா ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க. ஒரு சில டைமில் 30 கிலோமீட்டர் வருது, ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா 40 கிலோமீட்டருக்குள்ளே தான் வருதுங்க. அதுக்குள்ளே ஆஃப் ஆகிரும். இப்போ ஃபுல்லாக இருக்கிறதுனால இப்போ 4 லைட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த மீட்டரை கூட உள்ளே இருக்கிற இந்த மீட்டரை கூட பார்க்கவே தேவையில்லைங்க. அந்த மீட்ரு அங்கே இருக்குது பார்த்திங்களா, அந்த மீட்ரு தான் இப்போ சிஎன்ஜிக்கு வர ப்ரெஷர் மீட்டருங்க. அது லெவல் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஆனால் அது உள்ளே மாட்டிதான் நமக்கு தெரியலைங்க.
அதனால் நம்ம வந்து அதை பார்க்க தேவையில்லை. அது பார்த்தோன்னா இன்ஜின் கடியில் போய் சீட் கடியில் இருக்கால அது எதுவும் பார்க்க தேவையில்லைங்க. நம்ம இந்த லைட்டு வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுதுன்னு ரெகுலராக ஓடிக்கிட்டு இருக்கனால இவ்வளோ கேஸ் ஃபுல் பண்ணால் இவ்வளோ ஓடும் அப்படிங்கன்னு பார்த்துக்கலாங்க. இப்போ வண்டி பார்த்திங்கன்னா ஐடியில் ஓடிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சவுண்டுமே இல்லாமல் இருக்குது. அது சீட்டு போட்டு அந்த சவுண்டுமே இல்லாமல் இருக்குதுங்க. இப்போ சீட்டு போட்டுறேங்க, பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோ சீட்டு போட்டதுனால இப்போ சவுண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி பார்த்திங்கனாலும் வண்டி ஓடிக்கிட்டு இருந்தாலும் டோர் சாத்திட்டு எந்த வைப்ரேஷன் வண்டியே பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு அந்த வைப்ரேஷனே தெரியாதுங்க. வண்டி ஓடுதா இல்லையாங்கிற மாதிரியே தெரியாது. இப்போ வீட்டில் இருக்கிறனால எந்த சவுண்டும் இல்லாமல் இருக்கிறனால கொஞ்சம் வண்டியோட சவுண்டு கேட்குதுங்க. இல்லைன்னா இப்போ வெளியெல்லாம் போயிட்டு ரோட்டில் டிராஃபிக் நிறுத்திக்கிட்டு இருந்ததுன்னா வண்டி ஓடுதா இல்லையான்னு கூட தெரியாதுங்க. அந்த அளவுக்கு சவுண்டே இல்லாமல் இருக்குது. அதே பார்த்திங்கன்னா இப்போ 22 வரைக்கும் வந்த வண்டி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்ஜின் சவுண்டு ஜாஸ்தியாக தான் இருக்குங்க. இது மாதிரி இன்ஜின் சவுண்டே இல்லாமல் இருக்கு இல்லைங்க. இது அது பார்த்திங்கன்னா சவுண்டு அதிகமாக கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ இந்த 23லேருந்து அந்த 8 இன்ஜெக்டர் வண்டி மட்டும் பார்த்திங்கன்னா சவுண்டு இல்லாமல் இருக்குது. அதேமாரி பார்த்திங்கனாலும் அந்த 22 வரைக்கும் வந்த வண்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வண்டி ஜர்க்கில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வேகத்தடியில் ஏறியாருனா கூட எல்பிஜி கேஸ் தாங்க அது போட்டிருக்கறனால அது வண்டி ஏறுறப்போ ஆஃப் ஆயிருங்க. கொஞ்சம் வண்டி உதறது, அடிக்கடி வண்டி கம்ப்ளைண்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதெல்லாம் சொன்னாங்க டப்புன்னு வெடிக்குது, ஏட்டும் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. திடீர்னு டப்புன்னு வெடிக்கும் ரன்னிங்கில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. வெடிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. இன்னொரு நண்பர் கூட சொன்னா அப்படிங்க, நம்மளோட வண்டி ரொம்ப வெடிக்குது 21 மாடல் அப்படின்னு சொன்ன அப்படிங்க. அந்த அதையும் இதோட இந்த வீடியோட அட்டாச் பண்ணுறேன், அதையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். எல்பிஜி என்ன மாடல் வண்டி உங்களுக்கு இருக்குது? 22 மாடல். 22 மாடலில் என்னது கேஸுக்கு வெடிக்குதா? கேஸ் தாங்க டப்புன்னு வெடிக்குது. அதாவது இப்போ சிஎன்ஜி போல் எல்பிஜி தான் போட்டிருக்கு. எல்பிஜி தாங்க, எல்பிஜி தான் போட்டிருக்குது. அதே டப்புன்னு வெடிக்குது. அப்பப்போ மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது? மைலேஜ் 22 வருதுங்க. இப்போ இது சிஎன்ஜி இப்போ எல்பிஜிக்கு எல்பிஜி தாங்க, எல்பிஜி தான் 22 வருது. வண்டி மைலேஜ் வந்து 12 வருது. எல்பிஜிக்கு 22 வராது. 22 இல்லை வருதுண்ணா. நான் எனக்கு தெரிஞ்சு வருது, ஒன்றும் பிரச்சனை. சரி சரி, ஏன்னா 12-13 தான் வருவாங்க. ஆனால் இது பரவாயில்லண்ணா, மைலேஜ்லாம் வருது. மைலேஜ்லாம் பிரச்சனை இல்லை, டப்பு வெடிக்குது. அது ஒன்று தான் பிரச்சனை. அதுக்கு என்ன ஏதாவது பண்ணீங்களா இல்லையா? அது பிளக்கு ஏதோ மாற்றணும்னு சொன்னாங்கண்ணா. அதுக்கு தான் போய் பார்க்கணும். இன்னைக்கு பட்டறை தான் போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அர்ஜென்ட் விட்டோம் ஓடியானோம். பார்க்கலாம், போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் மற்றபடியெல்லாம் நல்லா இருக்குது, வெடிக்கிறது மட்டும்தான். இது முன்னாடி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இப்போ தான் கேஸ் போட்டு எவ்வளோ நாள் முதல்ல கேஸில் தானே ஓடிட்டு? கேஸில் ஒரு 5000 இப்போ இதில் ஓடிட்டு. தம்பி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர்லாம் மைலேஜ் 22 கிலோமீட்டரில் கண்டிப்பாக வராதுங்க எல்பிஜிக்கு. அது 21 மாடல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. இதே வந்து ஒரு 23 மாடலுக்கு மேலே வேணால் எல்பிஜி போட்டுக்கிறாங்க. அது அந்த அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. அது கூட மைலேஜ் வரும், சேர்த்தி வரும். அது எவ்வளோ வரும்னு சொல்கிறேங்க. ஆனால் இந்த 21 மாடலாக கண்டிப்பாக வராது. அந்த பையன் தெரியாமல் சொல்கிறேன் அப்படிங்க. ஆனால் பெட்ரோல் சொல்கிறது அவ்வளோதாங்க, 12-13 மைலேஜ் வரங்கிறது கரெக்டான மைலேஜ் தாங்க. ஆனால் கேஸுக்கு சொல்கிறது தெரியாமல் சொல்கிறேன் அப்படிங்க. ஆனால் வண்டி வெடிக்குதுன்னு சொல்கிறது வந்து எல்லாருமே நிறையா பேர் அதான் சொல்கிறாங்க. வண்டி இப்போ ரன்னிங்கில் போப்போ வெடிக்குது, ஆஃப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம பாருங்க, நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இந்த டயர் கொஞ்சம் பேக் டயர் அடிக்குது இல்லைங்களா, அதுக்கு பார்த்தாலும் இப்போ வண்டி டேங்கு பெருசாக இருக்கிறனாலங்க இது பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா சின்ன டேங்க் தான் போட்டிருக்குறேங்க. அதே பார்த்திங்கன்னா சில வண்டியில் பார்த்திங்கன்னா இது 10 கிலோ டேங்குங்க, 12 கிலோ டேங்குன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த கேப்பே இல்லாமல் இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1/2 அடிக்கு மேலே கேப் இருக்குது. இந்த கேப்பும் அதே மாதிரி இந்த கேப்பு இல்லாமல் டேங்க் இன்னும் இந்த லாஸ்ட்டுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு ஃபுல்லாக இருக்குங்க. அந்த மாதிரி டேங்க் போடுறவங்களை வந்து 12 கிலோ பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா இதை விட வெயிட் அதிகம். எம்டி டேங்கை 95 கிலோ வெயிட்டுங்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இதை விட அதிகமாக அது டயர் தேயும். நம்மளுக்கு இது வந்து 10 கிலோ டேங்க்கு 65 கிலோ வெயிட் எம்டி இருக்குதுங்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா டயர் அதிகமாக தேஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த டயர் அதிகமாக தேயுதுங்க. கண்டிப்பாக வந்து ஃப்ரண்ட் டயரை விட இது ஒரு 5000 கிலோமீட்டர் இது பேக்லேயே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயர் கண்டிப்பாக அதிகமாக தேஞ்சிருக்கு. அதனால இந்த டயர் தூக்கி ஃப்ரண்ட்டில் போட்டு ஃப்ரண்ட் டயர் தூக்கி பேக்கில் கண்டிப்பாக போட்டுக்கணுங்க. அப்போ போட்டுக்கிட்டால் கண்டிப்பாக டயர் தேயாமல் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சேக்கப்ஸர் பார்த்திங்கன்னா இதில் வருது பார்த்திங்களா, இது இந்த சேக்கப்ஸர் கூட மாற்றி விட்டலாங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போ கம்பெனியிலேருந்து வர வண்டியெலாம் பார்த்திங்கன்னா சிஎன்ஜிக்குன்னு ஒரு தனியாக சேக்கப் சொல்கிறாங்க. அந்த சேக்கப்ஸர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிஎன்ஜின்னு அதிலே வந்துடுங்க. இப்போ இந்த சேக்கப்ஸர் பார்த்திங்கன்னா கம்பெனியில் இருக்கிற வண்டிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த சேக்கப்ஸர் தான் போட்டுருக்குறாங்க. ரெண்டும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் ஒரு 50 ரூபா 100 ரூபா வித்தியாசம் இருக்குது. ஆனால் சேம் ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த சேக்கப்ஸருக்கு அந்த சேக்கப்ஸர் வித்தியாசம் இருக்குதுங்க. இப்போ இந்த சேக்கப்ஸர் போட்டோம்னா இப்போ வண்டியில் வர்றது பார்த்திங்கன்னா நார்மலாக வர்றது கொஞ்சம் லோடு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பெட்ரோல் வண்டிக்குன்னா கரெக்டாக இருக்குதுங்க. இப்போ சிஎன்ஜி டேங்க் போட்டிருக்கறனால நம்மளும் டிக்கெட் ஒரு 3 டிக்கெட்டு பின்னாடி சீட்டில் போயிருந்தாங்கன்னா
கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, வண்டி தொங்கிட்டு போகிற மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா இந்த சேக்கப்சர் சிஎன்ஜின்னு வரது பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வர வண்டியில் இந்த சேக்கப்ஸை தான் போட்டு விட்றாங்க. கம்பெனிலேருந்து வரது பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜியோட இருக்கிற சேக்கப்சர் தான் வண்டியில் வருது. அதை பார்த்துட்டு தாங்க நாம்ளும் இந்த சிஎன்ஜி சேக்கப்சர் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு கம்பெனியில் ஆர்டர் போட்டால் கம்பெனியில் கேட்டால் இருக்குது, ஆனால் நம்ம இங்கே ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி ஈரோடு அம்பால் சொன்னாங்க. அதனால் திருப்பி ஆர்டர் போட்டாங்க. குர்கான்லேருந்து வந்துச்சுங்க. ஒரு 10 நாள் ஆயிடுச்சுங்க வர்றதுக்கு. 500 அட்வான்ஸ் கட்ட சொன்னாங்க. அட்வான்ஸ் கட்டியிருந்தேங்க. மாற்றி தரதோட இந்த சேக்கப்சர் மாற்றுறதோட 3500 வாங்கினாங்க. ஆனால் இந்த சேக்கப்சர் போட முடியும் வண்டி நல்லா தான் இருந்துச்சுங்க. வண்டி தொங்குறது இல்லாமல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த சேக்கப்சர்னாங்க வாடகைக்கு நம்ம ஓட்டுறதுனால 1-2 பேர் வந்தால் இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, வண்டி வைப்ரேஷன் ஆகுது, குதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் திங்க் பண்ணி பார்த்தேன், ஒரு வேளை சரி இதனால தான் ஹார்டாக இருக்குதா அப்படின்னு நினச்சிட்டு மறுக்க இந்த சேக்கப்சரை கழட்டி வச்சுட்டுங்க. இப்போ இது 12 கிலோ டேங்க் போட்டிங்க இல்லை எப்போவுமே டிக்கெட்டு நான் 6-7 டிக்கெட் ஏற்றுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேக்கப்சர் பெஸ்ட்டு தாங்க. இப்போ நானே இந்த சேக்கப்சரை மாற்றின பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்கில் வண்டி தொங்கி போகாமல் நல்லா இருந்துச்சுங்க. அதே மாதிரி ஒரு டிக்கெட்டு பேக் சைட்டில் 3 பேர், சென்டரில் 2 பேர் டிக்கெட்டு ஃபுல்லாக இருந்தால் கூட வண்டி தொங்கி போகாமல் ஃப்ரீயாக எப்பவும் போல் நார்மலாக போச்சுங்க. நமக்கு மைலேஜும் கண்டிப்பாக சேர்த்து கிடச்சிது. ஆனால் நம்ம எப்பவுமே 1-2 பேர் தான் வர்றாங்க டிக்கெட்டு. அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி வைப்ரேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சென்டர் சீட்டில் கொண்டாவே வண்டி குதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அதனால திருப்பி கொண்டு போய் அம்பளி விட்டு கழட்டி மாட்டிக்கிட்டேன். ஏன்னு கேட்டாங்க, கொஞ்சம் வைப்ரேஷன் ஆகுது, மறுக்கா மாற்றிக்கன்னு சொன்னாங்க. அவங்க லேபர்லாம் பெருசாக வாங்கலைங்க, ஒரு 250 வாங்கிட்டு இது கழட்டி கொடுத்துட்டாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த சேக்கப்சர் மாற்றினால எனக்கு ஒரு 4000 ரூபாய்ட்டு நட்டமாயிடுச்சுங்க. இது புது சேக்கப்சர் தாங்க, மாருதி அம்பால் வாங்கினது தாங்க, ஈரோடு அம்பால் வாங்கினது. நீங்கள் ஏதாவது யாராவது தேவைன்னா கூட சொல்லுங்கள். இந்த சேக்கப்சர் புது சேக்கப்சர் தான் நான் தந்துடுறேன், வாங்கிக்கலாங்க. அது அதிகமாக டிக்கெட் வச்சு ஓட்டுவோம் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியோட வண்டியில் வர இதில் கம்பெனிலே சிஎன்ஜி வருது பார்த்தீங்களா, அந்த வண்டியில் கண்டிப்பாக இந்த சேக்கப்சர் தாங்க வருது. அதனால வண்டி பார்த்தா தொங்கி போகாமல் நல்லா இருக்குது, ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதனால் நானும் கழட்டி வச்சுட்டு மறுக்க திருப்பி வண்டியில் வந்து சேக்கப்சரே போட்டுங்க. வண்டியில் வந்து சேக்கப்சரே போட்டதுனால தான் இப்போ பார்த்தா டயர் அதிகமாக தேயுதுங்க. இப்போ இதே வந்து அந்த சிஎன்ஜி சேக்கப்சரோடு இருந்ததுன்னா கண்டிப்பாக டயர் தேஞ்சிருக்காது. இப்போ இதை மாற்ற முடி பார்த்தீங்கன்னா டயர் எனக்கு எச்சா தேஞ்சிருக்குதுங்க. அதனால் எப்போவுமே வெயிட் வச்சு ஓட்டுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேக்கப்சர் வந்து சிஎன்ஜி சேக்கப்சரோடு போட்டுக்கலாங்க, தப்பு இல்லைங்க. வேணாலும் இப்போ மாறி ஷோரூமில் கேட்டிங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணி எடுத்து மாற்றி கொடுத்துருவாங்க. வெளியில் கடையில் கிடைக்குமான்னு தெரியலைங்க, ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில். ஆனால் கண்டிப்பாக வந்து மாறி ஷோரூமில் கண்டிப்பாக கிடைக்கும், நீங்கள் அங்கே மாற்றிக்கலாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வெளியில் வச்சுருப்பாங்க, நம்மளை உள்ளே வச்சுட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு டைம் அதனால டிக்கியில் ஏதாவது பேக்கு வச்சுருந்தா கூட இறக்கி இப்போ எடுத்து வச்சுட்டு தான் அடிக்க கேஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம முடிஞ்ச வரைக்கும் வெளியில் கூட அந்த நிப்பில் வைக்க சொல்லிடலாங்க. இது உள்ளே கேஸ் பிடிக்க வச்சுருந்தாலும் கொஞ்சம் இதாக இருக்குது. இதுமாதிரி பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு வரைக்கும் அந்த சிஎன்ஜியோட இது வந்து ரினியூவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. வண்டி செக் பண்ணிவிட்டு டேங்கெல்லாம் எப்படி இருக்குது, ப்ரெஷர் தாங்குமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அதனால் அவசியம் சிஎன்ஜி போட்டால் 3 வருஷத்துக்கு வரைக்கும் அந்த டேட் இருக்குதுங்க. அது நீங்கள் கேஸ் ஃபில் பண்ணுற பக்கம் பங்க்லேயும் பார்ப்பாங்க. 3 வருஷம் ஆச்சுன்னா நம்ம ஒரு டைம் ரினியூவல் பண்ணிக்கிறது பெஸ்ட்டுங்க. கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். நம்ம எங்கே கேஸ் போடுறோமோ அங்கேயே கொடுத்தா அவங்க வந்து செக் பண்ணி மறுக்க திருப்பி வேறு சீல் அடித்து கொடுத்துருவாங்க. அப்புறம் மறுக்க 3 வருஷத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நம்ம போட்டு இப்போ ஒரு 6-7 மாதம் ஆகிறனால இது புதுசாக தான் இருக்குது. நம்மளோட சிஎன்ஜி போட்டிங்களே சில பேர் பார்த்திங்கன்னா ப்ளக்கு மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நான் லொவோட்டோவில் போட்டேங்க. நம்மளுக்கு கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. இருந்தாலும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதே வந்து மிஜோ அந்த மாதிரி நிறையா இதில் போட்டிருக்காங்க. அது ஒரு சில கம்பெனி பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நானும் அதை கேட்டிருக்கிறேங்க. ஒரு திருநெல்வேலி நண்பர் கூட கோயம்புத்தூர் போட்டுன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லியிருந்தாருங்க. அதனால் லொவோட்டா பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க. நாங்களும் ஒரு 3 வண்டிக்கு போட்டுக்கிறோம். எந்த வண்டியும் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் பண்ணலைங்க. நம்மளதாவது கம்மியாக ஓடி இருக்குது. ஒரு சில வண்டி பார்த்திங்கன்னா ஒரு வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடிட்டாங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை, நல்லா தானே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் லொவோட்டா பொறுத்த வரைக்கும் நமக்கு பெஸ்ட்டாக தான் தெரியுதுங்க. மற்ற கம்பெனி எப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு சில பிராண்டில் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம போட்டதில் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளது இரிடியம் ப்ளக்காக இருக்கிறதுனால மைலேஜ் சேர்த்தி வருதுங்க. இது பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு 19 கிலோமீட்டர் குறையில்லாமல் வந்துச்சுங்க. 19 ஒரு டிக்கெட் அதிகமாக இருந்தால் கூட 18, 18.3, 18.5 ஒருத்தர் 2 பேர் சிங்கிளாக ஓட்டுனா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 19 லாங்கெல்லாம் போகும்போது 19.5, 19.8 கூட அந்தளவுக்கு மைலேஜ் கிடச்சிதுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சிஎன்ஜி போட்டதுலேருந்து பார்த்தாலும் நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் வரைக்கும் கிடச்சிதுங்க. 28க்கும் குறையில்லாமல் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நல்ல மைலேஜ் தாங்க. மற்றவங்க சொல்கிறத விட கண்டிப்பாக வந்து நான் ஓட்டின வரைக்கும் 28 கிலோமீட்டர் தாராளமாக வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. எல்லா டைமும் 27, 28 கிலோமீட்டர் குறையிலாம் வந்துச்சுங்க. சில டைம் பைபஸில் வரப்போ 30 கிலோமீட்டர் கூட கிடச்சிதுங்க.
என்ன ஒரு ட்ராபேக்குன்னா டயர் பெருசு போட்டாங்க, 155லேருந்து 65 போட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் குறைஞ்சிருச்சுங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா மைலேஜ் கிடச்சிக்கிட்டு இருந்தது. ஆனால் டயர் பெருசு போட்டால் கண்டிப்பாக மைலேஜ் குறையுதுங்க. அதில் எந்த இதுவும் இல்லைங்க. டயர் வந்து நார்மலாக 155 இருந்தால் அந்த மைலேஜ் குறையில்லாமல் வருது. 165 போட்டால் பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொஞ்சம் 2 கிலோமீட்டர் கண்டிப்பாக குறையுதுங்க. பெட்ரோல் குறையுதான்னு தெரியல. சிஎன்ஜிக்கு வந்து கண்டிப்பாக 2 கிலோமீட்டர் மைலேஜ் குறைஞ்சிருச்சுங்க. அதே மாதிரி நம்ம என்ன ஸ்பீடு போனாலுமே பார்த்தீங்கன்னாலும் அந்த 25க்கும் குறையில்லாமல் வருதுங்க. லோக்கலில் ஓட்டினாலும் 24 25 கிலோமீட்டர். நீங்கள் சிட்டிக்குள்ளே எவ்வளோ டிராஃபிக்கில் போனாலும் அந்த 25 கிலோமீட்டருங்கிறது சாலிடாக வருதுங்க மைலேஜ். அதனால் சிட்டி பைபஸ் எல்லாம் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 27 கிலோமீட்ரு சூறாக வருங்க. 27 கிலோமீட்டர் 28 கிலோமீட்டர் வருங்க. சில டைம் பைபஸில் இப்போவுமே பார்த்தாலும் நேற்று ஒரு டைம் வெளியில் போயிட்டு வந்தேங்க. பைபஸ்லேயே ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டினாலும் அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா 30 கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சிது. சாலிடாக 30 கிலோமீட்டர் கிடைக்குதுங்க. அதனால் நீங்கள் பெட்ரோல் போட்டு ஓட்டினாலும் கண்டிப்பாக இவ்வளோ மைலேஜ் கண்டிப்பாக கொண்டு வர முடியாதுங்க. பெட்ரோல் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் கம்மியாக இருக்கனால ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்ம வண்டி பெட்ரோலுக்கு ஒரு 18.5 19 ரூபாய்க்கு வந்துச்சுங்க. ஒரு 18.5 வச்சா கூட பார்த்தீங்கன்னா 5 ரூபா 60 பைசா அந்த ரேஞ்சுக்கு வருது பெட்ரோல் ஒரு கிலோமீட்டர் செலவு பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக சிஎன்ஜி லிட்டர் பார்த்தீங்கன்னா 86 ரூபாய்க்கு இருக்குதுங்க. 87 இருக்குது, 86 இருக்குது, 85 கூட இருக்குது. 86 ரூபா கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 28 பைபஸில் போகிறப்ப 28 கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ரூபா தாங்க செலவு வருது. அதே வந்து இப்போ நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 25 கணக்கு வச்சிங்கனாலும் ஒரு 3 ரூபா 40 பைசா 3 ரூபா 50 பைசாக்குள்ளே தான் வருங்க. கண்டிப்பாக சிட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3.5 ரூபாய்க்கு கிலோமீட்டர் நம்ம செலவோட வேறு எந்த இதுலேயும் ஓட்ட முடியாதுங்க. அது 7 சீட்டோடு இருக்கிற இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இவ்வளோ மைலேஜோட எந்த வண்டியுமே கிடைக்காதுங்க. நீங்கள் பெட்ரோல் வண்டி எடுத்தால் டீசல் வண்டி எடுத்தாலும் கண்டிப்பாக மைலேஜ் காசு அதிகமாக தான் வருங்க. அதே காரில் பார்த்தீங்கன்னா இன்னும் மைலேஜ் ஜாஸ்தியாக வருங்கிறாங்க. நம்ம இவ்வளோ பெரிய வண்டி ஈகோ இருந்தாலும் மைலேஜ் நல்லா வருதுங்க. அதே மாதிரி இப்போ ஏசி போட்டாலும் பார்த்திங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் குறையில்லாமல் வருதுங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த வண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு வந்து 19 வரைக்கும் கிடைச்சாலுமே ஏசி போட்டால் 14 தான் கிடச்சிதுங்க. ஏசி போட்டால் மைலேஜ் ரொம்ப ட்ராப் ஆகிட்டு இருந்தது, கம்மியாக தான் இருந்துச்சுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 14 15 இருந்தாங்க. கண்டிப்பாக என் வண்டி ஒரு 14 தான் வந்துச்சுங்க. ஒரு 5-6 கிலோமீட்டர் ட்ராப் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி இப்போ 25 27 வச்சாலும் 20 கிலோமீட்டர் 22 கிலோமீட்டர் ஏசிக்கே கொடுக்குதுங்க. அதனால் இப்போ ஏசி போட்டு ஓட்டினாலும் நமக்கு ஒன்றும் பெரிய லாஸ் இல்லாத அளவுக்கு இருக்குது, பரவாயில்லைங்க. ஏன்னு கேட்டால் இது அந்த 8 இன்ஜெக்டர் வண்டிங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளக்கு வந்து இரிடியம் ப்ளக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க லேட்டஸ்ட் வண்டியிலாம். அதனால் ப்ளக்கே பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் மாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சிஎன்ஜியில் ஓடிக்கிட்டு இருந்தால் ஒரு 50,000 ப்ளக் மாற்றிக்கலாம்னு சொன்னாங்க. நம்மளுக்கு பெட்ரோல் ஓடி சிஎன்ஜி போட்டதுனால இது வரைக்கும் நம்ம இது ப்ளக்கு மாற்றவே இல்லைங்க. அப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 87,000 கிராஸ் பண்ணிருச்சு. இருந்தாலும் இன்னும் ப்ளக்கு மாற்றலைங்க. 1 லட்சம் கிலோமீட்டர் தான் ப்ளக்கு மாற்றுவோம். அதே மாதிரி பார்த்தாலும் நம்ம இதெல்லாமே க்ரௌன் ஆயில் கீர் பாக்ஸ் ஆயில் இது வரைக்கும் மாற்றலைங்க. கீர் பாக்ஸ் ஆயில் லைஃப் ஒரே ஒன்ஸ் தான் அந்த மாதிரி சொன்னாங்க. முதல்லாம் பார்த்திங்கன்னா 10,000 கிலோமீட்டர் வரைக்கும் மாத்திர மாதிரி இருந்துச்சு. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆயில் எல்லாமே எதுவுமே மாற்றுறதே இல்லைங்க, அப்படி தான் இருக்குது. இப்போ இந்த 8 இன்ஜெக்டர் வண்டினால இது வந்து சிஎன்ஜிக்காக போட்ட லைனுங்க. இது முதல்ல பார்த்திங்கன்னா இது பெட்ரோல் இருக்கும்போது இந்த லைன் இல்லை, இந்த செட்டு தான் சிஎன்ஜிக்காக போட்டிருக்கிறாங்க. அதனால தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் சிஎன்ஜியில் ஓட்டுற பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே இல்லாமல் நாய்ஸே இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம லவோட்டாவில் போட்டதுலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் இல்லைங்க. ஈரோடு லவோட்டாவில் போட்டாங்க. இருந்தாலும் அவங்க நம்பர் தரேன், நீங்கள் தேவைன்னா கூட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க. அதேமாரி நம்ம பேரை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்படி இவங்க சொன்னாங்க அப்படின்னு என்னுடைய பேரை வில்லேஜ் சிட்டி சேனல் சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1000 ரூபா 2000 ரூபா குறைச்சிக்குவாங்க. அது இல்லைனாலும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஆனால் இப்போ நம்ம சிஎன்ஜி போட்டதுக்கே தெரியாமல் இருக்குது. இந்த ஒரு செட்டு மட்டும் தான் இங்கே எக்ஸ்ட்ரா தெரியுது, மீதி எல்லாமே உள்ளே வந்துடுது. இந்த இன்ஜெக்டர் பார்த்திங்கன்னா இது இந்த 4 இன்ஜெக்டர் அந்த 4 இன்ஜெக்டர் 8 இன்ஜெக்டர் வரும்னு சொன்னாங்க. அதனால தான் சவுண்டு இல்லாமல் இருக்குதுங்க. இதே பார்த்திங்கன்னா 22க்கு வந்த முன்னாடி 22 மாடலுக்கு முன்னாடி வந்த வண்டியில் பார்த்திங்கன்னா சிஎன்ஜி போட்டால் 20 கிலோமீட்டர் தான் மைலேஜ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. 20 கிடைக்காதுங்க, 18 19 தான் கிடைக்கும். எல்பிஜிக்கு பார்த்தா 14 கிடைக்கிறதுனால இது கண்டிப்பாக இது அவ்வளோதான் கிடைக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி சிஎன்ஜிக்கு ரொம்ப பெஸ்ட்டு தாங்க. நல்லா மைலேஜ் கிடைக்குது. சிஎன்ஜியில் ஓட்டலாங்க. பெட்ரோல் ஓட்டுறத விட சிஎன்ஜியில் ஓட்டினா நமக்கு ரொம்ப நல்லா மீதி ஆகிற மாதிரி இருக்கும். டியூ எல்லாம் சாலிடாக கட்டிட்டு போகலாங்க. டியூ போட்டிருந்தா கண்டிப்பாக வந்து இது சிஎன்ஜியில் ஓட்டுறப்போ கண்டிப்பாக மீதியாகி டியூ ஈஸியாக கட்டிட்டு போகலாங்க. இல்லைன்னா டியூ கட்டுறது ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. டியூ போட்டுருக்கிறீங்களா இருந்தால் வாடகைக்கு ஓட்டுற வண்டியாக இருக்கிறதுனால எனக்கு வந்து இதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. சிஎன்ஜியில் ஓட முடியும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேங்க்கு வந்து பார்த்திங்கனாலும் சீட்டு சில பேர் பார்த்திங்கன்னா இங்கே இந்த டிக்கியோட எண்டிலிருந்து 14 இன்ச்சு வச்சு கூட சீட்டு போடுவாங்க. இது 12 இன்ச்சில் தான் போட்டிருக்குறாங்க.
அதனால பார்த்தீங்கன்னாலும் பின்னாடி ஃபேஸு ஓரளவுக்கு இடம் இருக்குதுங்க. இல்லைன்னா இடம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். சென்டரில் ஓடுறவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் பேக் சீட்டில் ஓடுறவங்களுக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட்டு ஓரளவுக்கு தான் இப்போ தள்ளி வச்சுருக்குறேங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கே தெரியும், டிக்கிலேருந்து அந்த பின்னாடி போஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் சீட்டு தள்ளி இருக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப இது உள்ளே போயிருக்குங்க. 4 இன்ச்சு வச்சு போட்டிருப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு கரெக்டாக அந்த இதோட லாஸ்ட் எண்டில் டிக்கியோட அந்த பீடிங்கிலேருந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு தாங்க கரெக்டாக ஒரு அடி தூரத்தில் சீட்டு மாட்டியிருக்கு, போல்ட்டு போட்டிருக்கு. அதனால் சீட்டு ரொம்ப அதிகமாக முன்னாடி பக்கம் தள்ளிலைங்க. அதனால் நமக்கு சீட்டு கொஞ்சம் இடைஞ்சில்லாமல் இருக்குது. ஒட்டி வச்சுக்கனால பார்த்திங்கன்னா அந்த டேங்க்ஸ் அந்த இல்லை கேப்பே இல்லாமல் சீட்டு ஒட்டி டேங்க் வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கனாலும் இது ஒட்டி தான் இருக்குங்க, டிக்கி ஒட்டி தான் டேங்க் இருக்குது. அதனால கொஞ்சம் ஃபேஸ் அதிகமாக இருக்கிறது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருவாங்க, 14 இன்ச்சு கூட தள்ளி வச்சுருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா உள்ளே இடமே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே உட்காரவங்களுக்கு பார்த்திங்கன்னா முட்டி இடிக்குன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வண்டியில் அந்தளவுக்கு இடைஞ்சில்லாமல் நல்லா இருக்குங்க. அதனால் யாருமே பின்னாடி சீட்டில் போடுறதுக்கு இடைஞ்சலுக்கு அப்படின்னு சொல்லி யாரும் கம்ப்ளைண்ட்டெல்லாம் சொல்லவே இல்லைங்க. அந்த கேப்பெல்லாம் இருக்குதுங்க. மற்ற வண்டி கூட நம்ம வண்டி கேப்பெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சென்டரும் பார்த்திங்கன்னா நல்லா இடைவெளியோடு நல்லா தான் இருக்குங்க. இப்போ இந்த லேட்டஸ்ட் வண்டியில் நம்ம பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 பேர், இப்போ 2-3 பேர் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாம் பார்த்திங்கனாலும் ரிலேட்டிவ் கூடங்க எல்பிஜியும் போட்டுருக்காங்க. அது எவ்வளோ மைலேஜ் வருது என்னென்னு மறுக்கா சொல்கிறேங்க, இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 27 கிலோமீட்டர் டு 28 கிலோமீட்டர் ஆவரேஜ் வச்சுக்கலாங்க. சிட்டிக்குள்ளே கம்மியாக கிடச்சா 25 கிடைச்சாலும் பைபாஸில் பார்த்திங்கன்னா 28 கிடைக்கும். நம்ம ஆவரேஜ் ஒரு 27-28 கிலோமீட்டர் அளவுக்கு மைலேஜ் வச்சுக்கலாங்க. நமக்கு பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் 3 to 3.5 வரைக்கும் தான் செலவு வருது. அதனால் சிஎன்ஜிக்கு ஈகோவில் 23 மாடலுக்கு மேலே வர வண்டி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ ஓன் யூஸ்க்கே எடுத்து வச்சுருந்தாலும் நம்ம பெட்ரோல் ஓட்டுறோட சிஎன்ஜியில் ஓட்டினா நம்ம பைக் ஓட்டுற மாதிரி எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கலாங்க. என்ன ஒரே இது என்னென்னா, இப்போ சிஎன்ஜி பார்த்திங்கன்னா அடிக்கடி அடிக்கணும், அது ஒன்று தாங்க ஃபில் பண்ணணும். பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சிஎன்ஜி ஓரளவுக்கு வந்துருச்சுங்க. தமிழ்நாட்டை விட கர்நாடகா சைடு வடக்கெல்லாம் போயிட்டால் ரொம்ப எல்லா பக்கமே ரொம்ப சிஎன்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. கர்நாடகா, ஆந்திரா எல்லா பக்கம் இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே தெற்கத்து சைடு தான் கொஞ்சம் கன்னியாகுமரி சைடெலாம் போயிட்டால் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி. கன்னியாகுமரி, திருச்செந்தூர், மதுரை தாண்டி போனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க பங்க்கு. அதனால அந்த சைடு கொஞ்சம் பங்க் அதிகம் போட்டால் நமக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ ஏன்னா இது பார்த்திங்கன்னா எல்பிஜினா கிட்டத்தட்ட ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 700 கிலோமீட்டர் ஓடுன்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சிஎன்ஜி பார்த்திங்கன்னா 240 கிலோமீட்டர் தாங்க ஓடு, அதுக்கு மேலே ஓடாதுங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா 12 கிலோ டேங்க் போட்டிருந்திங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர் டு 300 கிலோமீட்டர் வரைக்கும் வருதுங்க. இப்போ நம்மளுக்கு 10 கிலோ டேங்கில் பார்த்திங்கன்னா ஒரு 8.5 கிலோ அந்த ரேஞ்சுக்கு தான் பிடிக்குதுங்க. ஒரு சில பங்கில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஃபுல்லாக இருக்குங்க. 200க்கு மேலே ப்ரெஷர் இருக்கிற பங்கில் அந்த டைம் அடித்தாங்கன்னா ஒரு 9.5 கிலோ 9.5 கிலோ வரைக்கும் பிடிச்சிருக்கு நம்ம வண்டிங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 250-60 கிலோமீட்டர் மைலேஜ் வர அளவுக்கு வருதுங்க. இல்லைன்னா நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 8.5 கிலோ அந்த ரேஞ்சுக்கு பிடிச்சாங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 230 to 40 கிலோமீட்டர் ஓடும். அதுக்குள்ளே நம்ம பங்கை தேடி அடிச்சுக்கணும். ஆனால் அதுக்குள்ளே கண்டிப்பாக பங்கில் இருக்கிறனால ஈஸியாக அடிச்சுக்கலாங்க. இதில் என்ன ஒரு மைனஸ் அப்படின்னாங்க, ஒவ்வொரு டைமும் நம்ம பங்கில் போய் கேஸ் அடிக்கிறப்ப கீழே எல்லாமே இறங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா இப்போ சிஎன்ஜிங்கிறது வெறும் ஏர் மட்டும்தான் வர்றதுனாலங்க டியூப் ப்ரெஷர் அதிகமாக வரும். அதனால் கட்டாகாமல் வந்துக்கிட்டு இருக்கும். யாராச்சும் வண்டிக்கு சீட்டில் வந்து வண்டி ஆட்டிட்டாங்கன்னா அந்த டியூப் கழண்டு போயிடும், கேஸ் வெளியில் போயிடும். அதனால் கம்பல்சரி வண்டி விட்டு இறங்கிட்டு தான் அடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம எல்லா டைமும் கேஸ் ஃபில் பண்ணுறப்ப ஒவ்வொரு டைமும் கஸ்டமர் கீழே இறக்கி விட்டுட்டு தான் நம்ம கேஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குதுங்க. அதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் இறங்கிக்கிறாங்க, ஒரு சில டைமில் ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா எங்கடா இறங்குறது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட் டைம்லாம் போகிறாங்க, எல்லாமே தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் கீழே இறங்க சொல்லிவிட்டு கேஸ் ஃபில் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒரு சில பங்கில் பார்த்திங்கன்னா அடிச்சு விட்றாங்க. இருந்தாலும் நம்ம கீழே கஸ்டமர் இறங்க சொல்லிவிட்டு கேஸ் ஃபில் பண்ணுறது தான் நமக்கு ரொம்ப சேஃப்டிங்க. அதே பார்த்திங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் ஓடும்போது தான் நமக்கு அந்த சிரமம் இருக்காது. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 200 கிலோமீட்டருக்கு ஒருக்கா கேஸ் இறங்கி ஃபில் பண்ணுறாங்க போது ரொம்ப சிரமமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நாம் மட்டும் இருந்தால் பரவாயில்லைங்க, எல்லாத்தையும் உள்ளே உட்கார்ந்துருக்கிறீங்களா கஸ்டமர் இறக்கி கூட சொல்லும்போது அவங்க பார்த்திங்கன்னா ஒரு சிலர் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சிரமமாக இருக்குது நைட் டைம்லாம். ஒரு சிலர் இறங்கிக்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம வண்டி உள் சீட்டை மடக்கி விட்டு உள்ளே போகிறனால ரொம்ப சிரமமாக இருக்குது ஒவ்வொரு டைமுக்கு. அது ஒன்று தான் பெரிய பிரச்சனை. இப்போ அதே எல்பிஜியாக அந்த பிரச்சனை இல்லைங்க. இதனால் அது ஒவ்வொரு டைம் இறங்கி விட்டு தான் கேஸ் அடிக்கணும். அதெல்லாம் பார்த்திங்கனாலும் 230-40 கிலோமீட்டருக்கு ஒருக்கா பங்கை தேடுறதா இருக்குதுங்க. அது பெரிய ஒரு மைனஸாக இருக்குது இந்த வண்டியில். நம்ம ஒரு 200 கிலோமீட்டர் ஓடிச்சுனாவே நம்ம பங்கு எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்குங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நேவிகேஷன் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம போகிற ரூட்டையும் கம்பேர் பண்ணி போட்டுக்கலாங்க. அந்த ஆப் வச்சுன்னா
நம்ம அந்த ஆப்பு கூட இதில் இது பண்ணுறோங்க. அந்த ஆப்பில் நம்ம போட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எங்கே கேஸ் ஃபில் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம வண்டி எவ்வளோ தூரம் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பங்கில் ஃபில் பண்ணிக்கலாங்க. ஆனால் ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா ஃபில் தான் பண்ண முடியும். நம்ம கொஞ்சம் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது இல்லைங்க. இருந்தாலும் நம்ம பாக்கெட்டில் கம்மியாக காசு இருந்தால் போதுங்க. ஒரு 700-800 ரூபாய் இருந்தால் டேங்க் ஃபுல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. இதேமாதிரி பார்த்திங்கன்னா பெட்ரோல் அடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கையில் எப்படி இருந்தாலும் ஒரு 3000 ரூபா கையில் பாக்கெட்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அதேமாதிரி எல்பிஜி அடித்தாலும் 2-3000 ரூபா வேணுங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு 500-600 இருந்தால் கூட நம்ம கேஸ் இருக்கிறப்போ ஒரு அரை டேங்கு ஒரு 2 லைட் எரிஞ்சிக்கிட்டு அப்படிங்கிறப்போ ஒரு ஹாஃப் டேங்க் இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 300-400 இருந்தால் டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் அடுத்த டைம் போய் அடிச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி அடிச்சுக்கலாங்க. அது ஒரு சௌரியமாக இருக்குது. கையில் காசு கம்மியாக இருந்தால் போதும் பாக்கெட்டில். அது பார்த்திங்கன்னா எல்பிஜி அல்லது பெட்ரோலாக இருந்தால் கண்டிப்பாக கையில் 2000-3000 கையில் இருந்துகிட்டே இருக்கணும். இது அந்தளவுக்கு தேவையில்லைங்க. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒவ்வொரு டைமும் 200 கிலோமீட்டருக்கு ஒருக்கா பங்கை தேடி அடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸ் தாங்க. ரெண்டாவது அது இல்லாமல் கஸ்டமர் இறங்க சொல்லிட்டு அடிக்கணும். அது அதை விட பெரிய மைனஸாக தெரியுற மாதிரி இருக்குது. ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா ஒன்றும் சொல்கிறதில்ல, ஒரு சில டைமில் சலிச்சுக்கிறாங்க. அது ஒன்று தாங்க ரொம்ப என்னடா ஒவ்வொரு டைம் இறங்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுதுங்க. லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாங்க, இதோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சும்மல் இல்லாமல் இருக்குது. எந்த எல்பிஜியாக இருந்தால் வாசம் வருது. இது அந்த வாசமெல்லாம் எதுவுமே இல்லாமல் சிஎன்ஜி பொறுத்த வரைக்கும் ப்ளைனாக இருக்குதுங்க. சும்மல் இருக்கான நமக்கு அது தெரியாது. வெறும் ஏறினாலும் அடுத்த செகண்டு கேஸ் பிடிங்கிட்ட காற்றுல பரவிடுதுங்க. அதனால் எந்த சும்மல் வரதே இல்லை. வண்டியும் ஓடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக ஓடுதுங்க. பொல்யூஷன் இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ எல்பிஜியோட சவுண்டே இல்லாமல் ஓடுதுங்க. ரொம்ப பெட்ரோலை விட ரொம்ப மைல்டாக ஓடுறது வந்து சிஎன்ஜியில் ஓடுதுங்க. ஆனால் இன்ஜின் லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வரும்னு தெரியலைங்க. கண்டிப்பாக வந்து உறுதியாக மைலேஜ் வரும்னு தெரியும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டி கூட வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வண்டி நானும் பார்த்துருக்குறேங்க. ரெண்டாவது நம்ம கிலோமீட்டர் செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க. ஆனால் சிஎன்ஜி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வண்டியை பார்த்திங்கனாலும் 58,000 ரூபாய்க்கு போட்டாங்க டேங்க் போட்டது. அதே மற்ற கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா 53,000 ரூபாய்க்கு கூட போடுறாங்க. நம்ம லோட்டால் 58,000 ரூபாய்ங்க. ஆனால் எல்பிஜி தான் கொஞ்சம் கம்மியாக போட்டு தர்றாங்க. இது சிஎன்ஜி கொஞ்சம் டேங்க் போடுறதுக்கு அதிகங்க. ரெண்டாவது என்டாஸ் பண்ணுறதுக்கு 7,000 ரூபா வாங்கிட்டாங்க ஆர்டிஎஃப்சிலாம் ப்ரோக்கருங்க. டீ போட இருக்கிறனாலிங்க. ஓன் போட வந்து 5,000 ரூபாய்ன்னு சொன்னாங்க. மொத்தமாக டேங்க் போட்டுக்கு 65 ரூபா வந்துருச்சுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து கூட எடுத்து நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப பெஸ்ட்டுங்க. ஒரு 1 லட்ச ரூபா சேர்த்தி வரும். கம்பெனிலேருந்து எடுத்துக்க ரொம்ப பெஸ்ட்டுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து ஒரு பெட்ரோல் காலை ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 3 கிலோமீட்டர் போய் தான் கேஸுக்கு மாறுதுங்க. அதே பார்த்திங்கன்னா கம்பெனியில் எடுக்கிற வண்டி பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஒரு வித்தின் ஒரு 5 செகண்டில் பார்த்திங்கன்னா சிஎன்ஜிக்கு மாறிக்குது. அது வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் தாங்க இது. இதோட மைனஸ் என்ன பார்த்தீங்கன்னாலும் அதான் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒரு 200 கிலோமீட்டர் ஒருக்கா பங்கை தேடணும். கஸ்டமர் இருந்தால் இறக்கி விட்டு அடிக்கணும். இது 2 மைனஸ் தாங்க. ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. 200 கிலோமீட்டருக்கு ஒருக்கா பங்கு தேடுறது ரொம்ப சிரமம். ஒரு சில பக்கம் பங்கு இருக்குது. நைட் டைம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பங்கை தேடிக்கிட்டே இருக்கிறது இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த நேவிகேஷன் ஆப் இருக்குதுங்க. அதை வச்சு பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக பங்கை தேடணுங்கிற அவசியம் இல்லை. எத்தனை கிலோமீட்டர்னு அக்யூட்டாக காட்டிடுதுங்க. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்ட் இல்லாமல் மைல்டாக ஓடுதுங்க. நல்ல மைலேஜ் வருது. நமக்கு செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது. மற்ற பெட்ரோலுக்கு எவ்வளோ செலவு கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா 2 ரூபா குறையிற அளவுக்கு இருக்குதுங்க. அதனால் ரொம்ப 2 ரூபா 2,000 ரூபா 3 ரூபா வரைக்கும் குறையுதுங்க. ஆவரேஜ் பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு இது கம்பேர் பண்ணும்போது கிலோமீட்டருக்கு 3 ரூபா செலவு குறையுது. அதனால் நமக்கு ரொம்ப சேவிங் ஆகிற மாதிரி இருக்குதுங்க. ஓன் யூஸ்க்காக இருந்தாலும் வாடகை ஓட்டின வண்டியாக இருந்தாலும் ரொம்ப சிஎன்ஜி வந்து பெஸ்ட்டாக தெரியுதுங்க. அதே மாதிரி லொவாட்டோவில் போட்டங்க நம்ம வண்டி இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஓடுது. அது ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுதுங்க. மற்ற கம்பெனியை விட நம்ம லொவாட்டோ கிட்ட போட்டுக்க ரொம்ப நல்லா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குதுங்க. அதுதான் சொல்லலாம்னு நினச்சேங்க. மற்றது எப்படின்னு தெரியலைங்க. நம்ம லொவாட்டோ கிட்ட வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்மளோட சேர்ந்து ஒரு 3 வண்டி போட்டிருக்காங்க. 3 வண்டி நல்லா இருக்குது. எந்த கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு சில ஒரு வண்டி மட்டும் லைட்டாக கொஞ்சம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அதுவுமே கொஞ்சம் சரியாயிடுச்சுங்க. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்மளான கேஸ் போட்டாப்பில் பிடிச்சி சொன்ன மாதிரிங்க இது வரைக்கும் செக் பண்ணுற கூட நான் வண்டி போகவே இல்லைங்க. வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு கம்பெனிக்கு மட்டும் போவேன். ஆனால் இன்னும் கேஸ் போட்டாக்க நான் போயே பார்க்கலிங்க. நெக்ஸ்ட் டைம் போனால் தான் போகணும். ஃப்ரீயாக டைமில் போகணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா சிஎன்ஜி போடலாங்க. எந்த வண்டிக்கு போடலாம், ஈகோக்கு எந்த வண்டிக்கு போடலாம்னா 23 மாடலுக்கு மேலே எடுத்த வண்டிக்கு 100% சிஎன்ஜி போடலாங்க. எல்பிஜி வேண்டாங்க. எல்பிஜி பார்த்திங்கனாலும் கொஞ்சம் ஃப்ரீயாக அதாவது கேஸ் அடிக்கிறதுக்கெல்லாம் ஃப்ரீயாக இருந்தாலும் இப்போ என்டார்ஸ் ஆகல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்பிஜி வேண்டாங்க. 23 மாடலுக்கு மேலே வந்துங்க சிஎன்ஜி வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதே நீங்கள் 22 மாடலு 21 மாடலு 19 மாடல் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்பிஜியே போட்டுக்கலாங்க. என்டார்ஸ் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாங்க. ஏன்னா அது பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்லைங்க.
இது அந்த டபுள் இன்ஜெக்டர் வண்டி இரிடியம் பிளாக் வர இந்த லேட்டஸ்ட் வண்டிக்கு மட்டும்தான் சிஎன்ஜி நல்ல மைலேஜ் வருதுங்க. இதுன்னு இல்லைங்க, இப்போ வர எல்லா கார்களுக்கும் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி அதுக்கு தகுந்த மாதிரி வடிவமைக்கிறனால இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல மைலேஜ் கிடைக்குதுங்க. ஈகோன்னு இல்லைங்க, மாருதி கார் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் கிடைக்கும். டாட்டாவில் வந்து எந்த கம்பெனிக்காராக இருந்தாலும் இப்போ வர லேட்டஸ்ட் வண்டிக்கு வந்து சிஎன்ஜி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குதுங்க. அதுக்கு அந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்களான்னு தெரியல. இப்போ கம்பெனிலேருந்து வர வண்டி எல்லாமே சிஎன்ஜியில் வரனால நம்ம வந்து லேட்டஸ்ட் வண்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. இதே பழைய மாடல் வண்டியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்பிஜியே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பங்கு அதிகமாக தேட தேவையில்லை, கஸ்டமர் இறக்கி கூட தேவையில்லை. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளஸ்ஸாக தெரியுது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வண்டி பழைய மாடல் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்பிஜியே போட்டுக்கலாம். சிஎன்ஜியும் போடலாம். அதை விட பார்த்திங்கன்னா இப்போ எல்பிஜி 12-13 வருதுன்னு சொல்கிறாங்க 21-22 மாடலுக்கு. இது பார்த்திங்கன்னா 19-20 கண்டிப்பாக வருங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக சேர்த்து தான் வருது. என்ன பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் இறக்கி விட்டுட்டு அடிக்கணும். 200 இப்போ இதே பார்த்திங்கன்னா 240 கிலோமீட்டர் தான் இந்த வண்டியே வருது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் 21 மாடலாம் பார்த்திங்கன்னா இன்னும் 200 கிலோமீட்டருக்குள்ளேயே தான் மைலேஜ் வரும். 190-80 தான் மைலேஜ் வரும் டேங்க் ஃபுல் பண்ணால். நீங்கள் அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பங்கு தேடுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் 22க்கு முன்னாடி இருக்கிற வண்டியாக இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்பிஜி பெஸ்ட்டு தாங்க, சிஎன்ஜி வேண்டாங்க. இதே 23 மாடலுக்கு மேலே எடுக்கிற வண்டியாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து சிஎன்ஜி போட்டுக்கலாம், ரொம்ப பெஸ்ட்டுங்க. இல்லைன்னா டயர் பேக் டயர் டேங்க் வெயிட் இருக்கலாம், கொஞ்சம் டயரு தேயுதுங்க, அதை டயர் கட் பண்ணி போட்டுங்க. இல்லைனாலும் நான் அதிகமாக டிக்கெட் வச்சு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் சிஎன்ஜி அந்த சேக்கப்ஸரோடு வாங்கி மாட்டிக்கலாங்க. அது மாட்டிக்கிட்டா டயர் கண்டிப்பாக தேயாதுங்க. வண்டி நமக்கு ஓட்டுறதுக்கு எம்டி ஓட்டுற மாதிரியே தான் இருக்குதுங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிக்கெட்டு 3 பேர் 4 பேர் போந்தாங்கன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, வண்டி தொங்கிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. ஆனால் அதே சிஎன்ஜி சேக்கப்ஸர் போட்டுக்க பார்த்திங்கன்னா எனக்கு எந்த இதுவுமே இல்லை, எம்டி போனால் எப்படி இருக்குது அதே மாதிரி தாங்க இருந்துச்சு. அதனால் நான் டிக்கெட் அதிகமாக எப்போவுமே ரெகுலராக டிக்கெட் வச்சு ஓட்டுனீங்கன்னா ஒரு 3000 செலவாகும். நீங்கள் அந்த கம்பெனியில் சொல்லி அந்த சிஎன்ஜி சேக்கப்ஸரை மாற்றிக்கிங்க. இதே பழைய வண்டியாக இருந்தால் தேவையில்லைங்க, லேட்டஸ்ட் வண்டியாக இருந்தால் சிஎன்ஜி போடுற மாதிரி இருந்தால் அந்த சேக்கப்ஸரை மாற்றிக்கலாங்க. அதாவது நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பெட்ரோலே ஓட்டலான்னு தான் வண்டி எடுத்து ஓட்டிக்கிட்டதுங்க. ஏன்னா பெட்ரோலே நல்லா மைலேஜ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் மற்றது பார்க்கும்போது சிஎன்ஜி நல்லா மைலேஜ் வரும்னு சொன்னாங்க. அதனால் சிஎன்ஜி போட்டேங்க. எனக்கு வந்து சிஎன்ஜி போடுறதுனால ரொம்ப பெஸ்ட்டாக தெரியுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 23,000 கிலோமீட்டருக்கு பார்த்திங்கனாலும் எனக்கு கிலோமீட்டருக்கு 3.5 வரைக்கும் சேவிங் இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஒரு 60,000 ரூபாய்க்கு மேலே இப்போ 23,000 கிலோமீட்டர்லேயே நான் கேஸ் போட்டதுக்கு எனக்கு ஒரு 60,000 செலவாச்சுங்க என்டார்ஸோட. அந்த காசு வந்து பார்த்திங்கன்னா இப்போயே எனக்கு ரெடியாக இருக்குங்க. நான் முதல்லே போட்டதுன்னா இன்னமே எனக்கு வந்து காசு மீதியாக இருக்கும். நான் முதல் கேஸ் போட பெட்ரோலே ஓடிக்கிறதுனால எனக்கு எவ்வளோ லாஸ் தான் ஆகிட்டுதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த இதை காசு வந்து இப்போ 23,000 to 4,000 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்திங்கனாலும் நான் கேஸ் போட்ட காசை எடுத்துருப்பேங்க இதில். அதேமாதிரி வாடகைனாலும் பெட்ரோல் ஓட்டினா கரெக்டாக போகணுங்க. இது வந்து கொஞ்சம் முன்ன பண்ண வாடகை கொடுத்தாலும் கொஞ்சம் காசு ரொம்ப சிரமமாக இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தரனாலும் அதில் வாங்கிக்கலாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அது பெட்ரோல் இருந்தால் நம்மளால் அது வாங்க முடியாது. இது கேஸாக இருக்கிறனால ரொம்ப நமக்கு கொஞ்சம் செலவு கம்மியாக தான் இருக்கிறனால நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் வாடகை கூட முடியாதவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கூட வாங்கிக்கலாங்க. அதே மாதிரி லேட்டஸ்ட் வண்டிக்கு சிஎன்ஜி பெஸ்ட்டாக எல்பிஜி பெஸ்ட்டானு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. முழுமையாக இன்னொரு நண்பர் அவங்க போட்டிருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு எது பெஸ்ட்டுன்னு தெளிவாக சொல்கிறேங்க. லேட்டஸ்ட் வண்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இது பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜி பெஸ்ட்டாக தெரியுதுங்க. ஆனால் சில பேர் பார்த்திங்கன்னா இறங்கி அடிக்கணும், 200 கிலோமீட்டருக்கு ஒருக்கா பங்கை தேடணும் அப்படிங்கன்னு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்பிஜி பெஸ்ட்டு தாங்க. அது என்ன எவ்வளோ மைலேஜ் வருது லேட்டஸ்ட் வண்டிக்கு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு வீடியோ சொல்கிறேங்க. அந்த அடுத்த வீடியோவில் சந்திக்க வரும் வரை பை. அதே மாதிரிங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, தெளிவாக இருக்கா, நான் சொன்ன விளக்கம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னை பற்றி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதேமாரி வேறு ஏதாச்சும் டவுட் தேவைன்னா என்னோடய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் தர்றேங்க, அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். எந்த விளக்கமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஈகோவை பொறுத்த வரைக்கும் முழு விளக்கம் நான் தர்றேங்க. மைலேஜோ டயர் பற்றியோ எது கேட்டிங்கனாலும் அதுக்கு கரெக்டான விளக்கம் தர்றேங்க. ஏன்னா இந்த வண்டி நான் மட்டும்தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. அதனால் எனக்கு இந்த வண்டி பற்றி ஃபுல்லாக பெர்ஃபார்மன்ஸ் என்னென்னு தெரியும். அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. எதாக இருந்தாலும் எந்த நேரம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனாலும் கால் பண்ணி பேசுங்க, நான் சொல்கிறேங்க. நன்றி, வணக்கங்க.